நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியா சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். சாம் 9:4 கூறுகிறது. பாருங்கள், நியாயத்தையும் நம்முடைய நியாயத்தையும் நம்முடைய வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியா சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சங்கீதம் கூறுகிறது. அப்போது நம்ம நியாயமாக இருக்கணும், எல்லா செயல்பாடுலேயும் சொல்லிலையும் நியாயமாக இருக்கணும். அப்பந்தான் நம்முடைய கர்த்தர் நம்மோடுக்காக நியாயத்தை வழக்கையும் தீர்ப்பார், நீதியாக இருப்பார். நம்ம நீதியாக இல்லாமல் அவர்கிட்ட போய் நீதியை கேட்டோம்னா, இன்றைக்கி உலகத்தில் ஒரு 60-70% பேர் நீதியாக இல்லாமையே நீதியை ஆண்டவர் கர்த்தரிடம் கேட்கிறார். அது என்னங்க நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். நம்ம நீதியாக இருந்தால் தானே அவர் நீதியை வழங்குவார். எத்தனை தடவை நம்ம மன்னிப்பார். ஆகையினால் ஒவ்வொரு மனிதனும் நீதி வேண்டும் என்று நினைத்தால் முதல் நம்ம நீதியாக இருக்க வேண்டும் அன்று ஒரு அழுத்தமான நம்முடைய மனதில் வைக்க வேண்டும். நம்ம தினசரி காலையிலும் சரி இரவில் உறங்கும் போதும் சரி நாம் நீதியாக இருக்கிறோமா இல்லையா? இல்லாட்டால் நீதியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதுவரை நடந்து முடித்தது. இனி நீதியாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டும் ரெப்பண்டன்ஸ் திரும்பி நீங்கள் நீதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை இடர்கள் வந்தாலும் அவர் நீதியாய் உங்களுக்கு இருப்பார், நீதி வழங்குவார். ஆனால் நம்ம எல்லாருமே அதில் கொஞ்சம் தள்ளி போகிறோம் நீதியாக இருப்போம். ஏன்னா சூழ்நிலை, நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு சூழ்நிலை பயப்பாடு தான் காரணம். அந்த சூழ்நிலையும் நீதியாக இருப்ப வைக்கப்பொழுது தான் அவர் ஆண்டவர் இவர் நீதியாக இருக்கிறார், என் மகள் என் மகள், இதோ நான் உனக்கு நீதி வழங்குகின்றேன், உன் வழக்கை தீர்ப்பேன் என்று கூறுகிறார். ஆகையினால் எவ்வளவு முடியுமோ நீதியாயிருங்கள். சங்கீதம் அதுதான் கூறுகிறது. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் என்று கூறுகிறார். சாதாரண விஷயம் இல்லை. இந்த வசனம் சொல்லுகின்ற போது சாம் 9:4 நாமளும் அதை போல் இருந்தால் நம் வாழ்க்கை வெற்றிதான், வெளிச்சம்தான்.